வணக்கம் நேயர்களே, மேல் விசாரணை என்ற இந்த நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலையிலே சந்திக்கின்றோம். மேல் விசாரணையை பற்றி நேயர்கள் நன்கு அறிவார்கள். இங்கே எங்களினுடைய வாழ்வுக்கான நெறிப்படுத்தலிலே, வாழ்வுக்கான போராட்டத்திலே, வாழ்வுக்கான சர்ச்சைகளிலே நாங்கள் முட்டி மோதி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மோதல்களில் இருந்து எங்களை விடுவித்துக் கொண்டு பயணிப்பதற்கு எங்களுக்கு வாழ்ந்து முடித்த மனிதர்களினுடைய வரலாறுகள் அல்லது வாழ்வை அனுபவித்து சென்ற அல்லது வாழ்வினை ருசித்து சென்ற அல்லது வாழ்வின் முரண்பாடுகளோடு விட்டு சென்ற பல கதைகளும் அந்த காவிய நாயகர்களும் பாட்டுடை தலைவர்களும் கிளை கதைகளினுடைய கதாபாத்திரங்களும் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான அல்லது ஒரு தரவாக அல்லது எங்களை எச்சரிக்கின்ற அல்லது எங்களுக்கு ஒரு நெறியை காட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றதா என்பது பற்றியதான ஒரு வகையான வாத பிரதிவாதம் செய்து கொண்டு மேல் விசாரணை நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமான நோக்கம் எமது வாழ்வை புடமிடுதல் என்பது மிக முக்கியமானது. எமது மனுஷீக வாழ்வினை புடமிடுதல் என்பது மிக முக்கியமானது. எங்களினுடைய மனுஷீகங்களை தரம் உயர்த்துவதற்கு எங்களினுடைய தொன்மங்களில் இருந்து, முதிசங்களில் இருந்து, கூறப்பட்ட கதைகளில் இருந்து வெறும் கதை மாந்தர்களை இங்கே வந்து கொண்டு வருகின்றோம். எலும்பும் சதையும் இரத்தமுமாக மனித சதை பிண்டங்களாக வாழ்ந்துவிட்டு போனதாக கூறப்படுகின்ற அந்த கதைகளில் இருந்த மனுஷீக கதை மாந்தர்களை இங்கே கொண்டு வந்து மீள் விசாரணைக்காக கொண்டு வருகின்றோம். எங்களினுடைய நோக்கம் அவர்களிடம் இருக்கின்ற மனுஷீகங்கள் அல்ல, அவர்களிடம் இருந்த மனுஷீகங்கள் அல்ல, அவர்களிடம் தொலைத்துவிட்ட மனுஷீகங்கள் என்பதை பற்றி என்ற விவாதத்திற்கு அப்பாலே அவர்களிடம் பல நல்ல குண இயல்புகள் இருந்தாலும் கூட அவர்களிடம் இருக்கின்ற சில வரலாறு கூறுகின்ற விடயங்களில் இருந்து நாங்கள் எடுத்து வந்து அந்த நூலோடு எங்களுடைய வாழ்வை பொருத்தி பார்க்கின்றோம். அங்கே நாங்கள் பலவீனர்களாக எங்களை காண்கின்ற பொழுது அல்லது அங்கே அந்த இலக்கிய பாத்திரங்களில் இருக்கின்ற பலவீனங்களுக்கு ஒப்பானவர்களாக எங்களை காண்கின்ற பொழுது அதனை சற்று மாற்றிக்கொண்டு வாழ்கின்ற வாழ்வை, இந்த மனுஷீக வாழ்வை, எலும்பும் சதையும் உணர்வும் நரம்புகளுடன் வாழ்கின்ற எங்களுடைய மனுஷீக வாழ்வை நல்ல விஷயங்களிலே, நல்ல நகர்வுகளிலே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முனைப்புகளை நாங்கள் எட்டுகின்றோம். எங்கோ யாரோ எழுதி வைத்த இதிகாசங்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு அதற்காக முதலை கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்காமல் எங்களுடைய வாழ்வுக்காக அழுவோம், எங்களுடைய வாழ்வின் தெருக்களுக்காக அழுவோம், எங்களுடைய வாழ்வின் புண்களுக்காக அழுவோம். அப்பொழுதுதான் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். மனித வாழ்வுக்காகத்தான் சட்டங்களும் தொன்மங்களும் இலக்கியங்களும் புராணங்களும். இலக்கியங்கள், புராணங்கள், தொன்மங்களுக்காக மனுஷீக வாழ்வு அல்ல. எனவே எங்களுடைய வாழ்வை புடமிடுவதற்கு இந்த தொன்மங்களில் இருந்து ஒரு சில உதவிகளை பெற்றுக் கொள்ளலாமா என்று பார்க்கின்றோம். அவ்வளவுதான். அந்த வகையில் இந்த வாரம் மேல் விசாரணைக்கு 2 கலைஞர்கள் கலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை தீபம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். ஒருவர் புதியவர் அல்ல, உங்களுக்கு தெரியும், டாக்டர் விவேக். இன்னும் அவர் வைத்தியராக தான் இருக்கின்றார். இருந்தாலும் கூட தன்னுடைய பிரதான தொழிலுக்கு அப்பாலே இந்த கலை இலக்கிய படைப்புகளோடு தன்னுடைய ஆத்மார்த்தமாக தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வருபவர். அவருக்கு அறிமுக தேவையில் அடுத்து ஆசிரியர் ஸ்ரீதேவி, அவரும் அடிக்கடி பல நிகழ்ச்சிகள் கூட வந்திருக்கிறார். இருவரும் கிங்ஸ்டன் தமிழ் கலாசார கழகத்திலே உறுப்பினர்களாகவும் இன்னும் இதர பணிகளிலும் இருக்கின்றார்கள். இங்கே தங்களினுடைய கலை ஆற்றலாலும் இலக்கிய தூண்டுதல்களாலும் இந்த கலை வழி சமூக பணி தொடர்பான இந்த நிகழ்ச்சிகளோடு தங்களை இணைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள். சரி, 2 பேருடைய அறிமுகமும் சரி. இன்று நாங்கள் காவி வந்திருக்கின்ற பாத்திரம் என்ன என்றால் கைகேயி. கைகேயி அறியாத பாத்திரம் அல்ல, தெரியாத பாத்திரம் அல்ல. கோசலை ராமனை பெற்றால் கைகேயி பரதனை பெற்றால் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். இந்த ராமாயணத்தினுடைய இந்த வரலாற்று பின்னணியில் இருந்து, இந்த இலக்கியங்களினுடைய செழுமையில் இருந்து நாங்கள் கைகேயி என்ற பாத்திரத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். கைகேயி குணசித்திர பாத்திரமா அல்லது ஒதுக்கக்கூடிய பாத்திரமா, வெறுக்கக்கூடிய பாத்திரமா, அவளிடம் மனுஷீகம் எப்படி இருந்தது, தெய்வீகம் எப்படி இருந்தது, ஆன்மீகம் எப்படி இருந்தது என்ற வாதங்கள் எங்களுக்கு முக்கியமல்ல. இறையலையும் ஆன்மீகங்களையும் ஒரு ஓரத்திலே வைத்துவிட்டு மனுஷீகங்களை பற்றி முழுக்க மனுஷீகங்களை பற்றி பேசி எமது மனித வாழ்வை தரம் உயர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களினுடைய வாழ்வின் தெருக்களுக்காக மீண்டும் ஒரு வாரத்திலே புதிய கைகேயி பாத்திரத்துடன் அழுவதற்காகவும் சிந்திப்பதற்காகவும் இந்த கண்ணீர்களை நனைத்து எங்களுடைய வாழ்வு தெருவை துப்புரவு செய்வதற்காகவும் அழைத்து வந்திருக்கின்றோம். மனிதர்களை பற்றி பேசுவோம். மனிதர்களாகி எங்களுக்கு அதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. கைகேயி உங்களை எப்படி அழைக்கலாம்? திருமதி கைகேயி தசரதன் என்றா இல்லாட்டி கைகேயி? உண்மையான பேர் கைகேயி தசரதன். திருமணம் ஆவதற்கு முன்னர் கைகேயி. சரி, இப்ப கைகேயி, நீங்கள் ஒரு
இளவரசியாக முன்பு இருந்ததாக அறிகிறோம். சொல்லுங்க, இந்த நாட்டு இளவரசியா இருந்தீங்க? கேகே நாட்டு அரசனுடைய மகள். கேகே நாட்டு இளவரசியா இருந்தீங்க. சரி, அப்படி கேகே நாட்டுல உங்களுடைய வாழ்வு எல்லாம் அப்படி இருந்தது? நல்ல செழிப்பான நாடு, நீதி தவறாத ஆட்சி, மக்கள் எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த ஆட்சிகள் எல்லாம் அதிகமாக நீதி தவறாத ஆட்சி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி இருந்துட்டு எங்கேயாவது நீதி வலுவினால் கூட அதற்கு திருப்பியும் நீதி கிடைக்கக்கூடிய மாதிரி வழிவகைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. சரி, நீதி வலுவாத ஆட்சிகள் மட்டுமல்ல, மனித நேயங்களை கொண்ட ஆட்சிகளாகவும் இருக்கின்றது என்று கூட நாங்கள் அறிகின்றோம். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி மன்னனை வள்ளலை பற்றி பார்க்கின்றோம். இன்னும் ஏராளமான விடயங்களை நாங்கள் அந்த பழம்பெரும் தொன்மங்கள் முதிசங்களிலிருந்து இந்த வாரம் நாங்கள் உங்களை அழைத்து வந்தது இந்த வரம் கொடுத்தலும் அந்த வரங்களை துஷ்பிரயோகம் செய்தலும் தொடர்பாக பேசுகின்றோம். வரம் என்று சொல்கின்ற விடயங்களை நாங்கள் வித்தியாசமாக புரிந்து கொள்வோம். எங்களுடைய வாழ்வோடு இங்கே வரம் தருவதற்கு எங்களுக்கு கடவுளர்கள் நேரிலே வருவதில்லை, மறைமுகமாக வருவார்கள். அல்லது இந்த வரங்களை தரவல்ல அறிஞர்கள், ஆய்வாளர்கள் அல்லது பெரியவர்கள் என்று நேரடியாக எங்களிடம் இன்று வருவதில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் வரத்தை எவ்விதமாக புரிந்து கொள்வோம். ஒரு பயன்பாடு அல்ல நன்மை என்று கருதலாமல் பார்ப்போம். நாங்கள் இந்த வரம் உங்களுடைய விஷயத்துக்கு வரும். நீங்கள் ஒரு வரம் கிடைச்சலாம் உங்களுக்கு? 2 வரம். ஒரு வரம் இல்ல, 2 வரம் கிடைத்தது. நல்லவளை நீங்கள் மறைக்கவில்லை. இப்ப நாங்கள் ஒரு 20 பவுண்ட்ஸ் கிடைச்சால் இல்ல 10 பவுண்ட்ஸ் கிடைச்சான்னு சொல்லி அந்த பண வருமானங்களை மறைத்து வாழ்கின்ற மனிதர்களாகவே நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய காலத்துல அப்படி போய் சொல்றேன். அதுக்காண்டி எங்களுடைய காலத்திலே நாங்கள் எல்லாரும் போய் மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்போம் என்பதில்லை. எங்களிடம் உண்மை இருக்கின்றது. நிலவிடமும் ஒரு இருட்டு இருக்கின்றது, மற்ற பக்கம் அது தெரியவில்லை. அதனால் தான் சொன்னார்கள், மனிதர்களை நான் நிலவென்று சொல்வேன், அவர்கள் ஒவ்வொருவரிடம் மற்றவர்களை காட்ட விரும்பாத ஒரு இருண்ட பக்கம் இருக்கின்றது என்று. கையை உங்களுடைய இருண்ட பக்கம் ஒன்று இங்கே வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வரம், தசரதனிடம் பெற்ற வரத்தை நீங்கள் எப்படி பாவித்தீர்கள் என்பதற்கு முன்பதாக, தசரதனுக்கும் உங்களுக்கும் இடம்பெற்ற திருமணம் என்ன? காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இல்லாட்டி சுயம்பரங்களினால் அந்த திருமணமா? என்ன விடயமா சொல்லுங்க. எப்படி நீங்க தசரதனை சந்திச்சீங்க? தசரதனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. சம்பாசுரன் என்ற ஒரு அசுரன் இந்திரனோடு ஒரு சந்தர்ப்பத்தில் சண்டை செய்து இந்திரனுடைய நாடு, தேசம், சொத்துக்கள் எல்லாம் அழித்து விட்டான். வெல்லப்பட முடியாது இந்திரன் தேவலோகத்தை இழந்தான். தேவலோகத்தை சொன்னீங்க அவருக்கு? சம்பாசுரன். அவன் ஒரு அரக்கன், அசுரன். அவன் நல்ல என்னத்துக்காக அவனுக்கும் இந்திரனுக்கும் சண்டை வந்தது? யார் பெரியவர் என்ற ஒரு போட்டி வந்த தேவலோகத்துக்கும் 3 லோகங்களையும் அவன் தான் அதுக்கு தலைவராயிருக்கணும் என்றதுல இந்திரனோட தேவலோகத்துக்கு தலைவராயிருந்த இந்திரனை பற்றி நாங்கள் நடந்திருக்கிறோம். இந்த சம்பாசுரனை பற்றி சொல்லுங்க. எப்படிப்பட்டாள்? அவன் மலை போன்ற உறுதியான தோள்களை உடையவன். பெரிய மலை போன்ற அந்த திரண்ட தின் தோல் என்று சொல்ல. மலைகள் பல வடிவத்தில், சின்ன மலையும் இருக்குது, பெரிய மலை, இமயமலை மாதிரி பெரிய பலமான தோள்கள், உயரமான தோள்களை உடையவன். அசுரன் என்றாலே சொல்லவா வேண்டும்? பொதுவாக ஆண்களுக்கு அகன்ற தோல் இருக்க வேண்டும். அகன்ற தோல் உள்ளவர் தான் வீரன் என்றது நீண்ட காலமாக ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பண்பாக குறிக்கப்பட்டு வந்தது. இவன் அதிலேயும் விசேடமான பலமுடையவன். அதாவது வீரன் என்றால் இவன் தான் என்று சொல்றாங்க. தமிழ் படங்கள்ல காட்டுற ஹீரோக்கள் மாதிரி அவராலும் வெல்லப்பட முடியாது. அதை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தான் நாங்கள் படம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல பல விடயங்களே. சரி, அப்படி ஒரு மிக திரகாத்திரமான ஒரு வீரன், சிறந்த வீரன். அவர் மேல உங்களுக்கு காதல் வந்ததா? அவர் மேல எனக்கு காதல் வரையில. இந்திரனுக்கும் சம்பாசுரனுக்கும் யுத்தம் நடந்த போது இந்திரன் வந்து தசரதனிட்ட தனக்கு யுத்தத்துல நான் இப்படி எல்லாத்தையும் இழந்து கொண்டு வரேன், எனக்கு படுதோல்வி, எனக்கு யுத்தத்துல நீங்க உதவி செய்யணும் என்று கேட்டார் தசரதனிட்ட. இந்திரன் கேட்டார். அப்ப தசரதனும் சிறந்த ஒரு அரசன், சிறந்த போர் வீரன். எத்தனையோ நாடுகளை கணவன் என்றதுக்கான விட்டு கொடுக்காம காய்க்கிறீங்களோ? இல்ல அப்ப அவர் எனக்கு கணவன் இல்ல. இப்ப நீங்கள் கணவன் திருமணம் முடித்த பின்புதான் உங்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கோம். நெத்தியில் குங்குமம் கூட வைத்திருக்கோம். இல்ல அவர் உண்மையிலேயே சிறந்த வீரன் இல்லாத வேற அரசனா இருக்க முடியாது. சிறந்த ஒரு வீரன், தகுதியுடன் தான் ஒரு பதவியில இருப்பார்கள் அந்த காலத்தில். மன்னன் எங்களிடம் அதிகமானவர்களிடம் தகுதி இல்லை, ஆனால் அந்த பதவியில இருப்பார்கள். ஒரு பெரியவர் சொன்ன கூச்சு இந்த வழியில ஞாபகம் வருகின்றது. மதிப்பு என்பது பதவிகளை பெற்றிருப்பதல்ல, பதவிகளை பெற்றிருப்பதற்கான தகுதியில நாங்கள் இருப்பது என்று அங்கே அரசர்கள் அந்த தகுதியில இருந்தார்கள். அவரும் ஒரு சிறந்த வீரன், ஒரு மன்னன் என்றால் ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் மன்னன். இவர் ஒரு சக்கரவர்த்தி, மன்னர்களுக்கு எல்லாம் மன்னன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த மன்னர்கள் இருந்தார்கள். அப்ப இவர் ஒரு சிறந்த போர் வீரன் என்றதை அறிந்து இந்திரன் வந்து உதவி கேட்டார். அந்த அளவுக்கு அவர் சிறந்த போர் வீரன். அப்ப
அப்ப இவர் வந்து உதவி கேட்ட போது அவர் ஓமன் சொல்லி சொன்னார். அப்ப அவருக்கு ஒரு சிறந்த தேர்ச்சாரதி, நல்ல திறமையான ஒரு சாரதி தேவைப்பட்டது. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பிள்ளை. அப்ப அப்பாவுக்கு பிறகு அந்த அரசுரிமை எனக்கு தான் வரமாட்டதால எனக்கு அரசனுக்குரிய சகல பயிற்சிகளையும் எனது தந்தையார் கொடுத்து எனக்கு அதற்குரிய சகல பயிற்சிகளும் கொடுத்து பழக்கி வச்சிருந்தார். அப்ப நான் ஒரு சிறந்த தேர்ச்சாரதி, தேர் ஓட்டுறதுல நான் நல்ல கட்டிக்காரியா இருந்தேன். அந்த காலத்திலேயே இந்த டிரைவர்ஸ் இப்ப தேர்ச்சாரதி என்ற ஓட்டுநர், தேரை ஓட்டுநர். இப்ப நாங்கள் சில வேளைகளிலே இங்கே இல்லை, இங்கே பெண்கள் ஆண்கள் என்று சம உரிமையாக எல்லாம் நடக்கின்றது. தாயகத்திலே நாங்கள் பெண்கள் ஒரு சாரதியாக இருந்தால் அதிசயமா பார்ப்போம். அங்கே சிடிவி பஸ் சேவையிலே ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பஸ்ஸை பார்ப்பதற்காக ஏராளமான மக்கள் கூட்டம் இருந்தார்கள். ஆனால் அதற்கு முற்பட்டு ஏதோ பெண்கள் சாரதியாக இருப்பதில்லை என்பதை போல ஆனால் உங்களுடைய காலத்திலே இருந்திருக்கிறார்கள். அது சில பேர் அதை மறைச்சிருக்கலாம், சில சுயநலங்களுக்காக மறைச்சிருக்கலாம் அந்த உண்மைகளை. அப்ப நான் சிறந்த தேரோட்டி என்றபால அவர் வந்து என்னுடைய தந்தையிட்ட கேட்டார், இப்படி என்ன அந்த யுத்தத்துக்கு அவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி ஆகிய தசரதனுக்கு ஒரு தேர்ச்சாரதி சொந்தமாக இருந்திருக்கவில்லையா? தேர்ச்சாரதி இருக்கிறார், சிறந்த தேர்ச்சாரதி வேணும் என்றதுக்காகத்தான் அவர் ஒரு திறமையில்லாத தேர்ச்சாரதியை வைத்தே ஒரு வீரனாக திகழ்ந்திருக்கிறார். அப்ப ஒரு திறமையான தேர்ச்சாரதி கிடைத்தால் மிக உண்மையாக இல்லாட்டி இவன் உங்களோட சம்பரனை வெற்றி கொள்றதுக்காக இன்னும் ஒரு அவர்கிட்டையும் சிறந்த தேர்ச்சாரதிகள் இருந்திருக்கிறார்கள். அது நுட்பமா செயற்படக்கூடிய சம்பரனை வெல்றதுக்கு என்னென்ன பலம் எல்லாத்தையும் பிரயோகிக்கலாமோ அத்தனையும் பயன்படுத்த வேண்டும் என்ற வகையில் அவருக்கு என்னுடைய உதவியை கேட்டு என்னுடைய தந்தையிட்ட வந்தார். அப்பா தந்தை சம்மதமா அனுப்பினார். நானும் போர் நடந்தது. அப்பா போர் நடந்து கொண்டிருந்த போது அந்த யுத்தத்துல தசரதன் தேரை நான் தான் ஓட்டி கொண்டு போனான். யுத்தம் நடந்த போது அப்ப அந்த யுத்தத்துல தேரின் அச்சாணி கலண்டு விட்டது. அது என்னண்டே எங்களுக்கு தெரியாது. மோட்டியில அந்த மோட்டோவே அந்த சில்லுகள் இதுகள் கலந்து வேற வேற பிரச்சனை தராமல் நாங்கள் வருஷத்து வருஷம் எமோட்டி எடுப்போம். அதை பற்றி வாகன மோட்டர்கள் தெரியும். அந்த வேலை பற்றியோ அந்த உங்களோட தேரா தசரதன் தேரா? அது தசரதன் தேர் தான். நீங்கள் ஓட்டுநர் மட்டும்தான்? ஓட்டுநர் மட்டும்தான். அப்ப அந்த அச்சாணி கலண்ட உடனே நான் போனால் ஒரு ஆளுக்கு உதவி செய்ய போனால் அவருக்கு நான் உயிரை கொடுத்தாவது அவரை காப்பாற்றணும் என்று அவர் என்ன நம்பித்தான் பாரார். அப்ப அச்சாணி கலண்டு உங்களை நம்பி வர்றார் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்ததா இல்ல தசரனுடைய வீரத்திலே நீங்கள் ஒரு மயக்கம் ஒரு காதல் இருந்தா? அப்படி இல்லை. என்ன நம்பி வந்தவருக்கு எனக்கு ஆபத்து வந்த பிறகுதான் அவருக்கு ஆபத்து வரணும். அப்ப மரணித்தால் ஒழிய அவர் மரணிக்க கூடாது. உதவிக்கண்டு நான் வலிக்கிட்டு அவர் என்ன நம்பி வந்தவர், என்ன நான் கட்டாயம் என்ன காப்பாற்றுவேன் என்று. அப்ப அப்படி அவர் ஆபத்துல மாட்டேங்கள் நான் விட்டு ஓடக்கூடாது. அப்ப அதுதான் அந்த காலத்துல இந்த தர்மம். இந்த காலத்துல எப்படின்றதை பற்றி எனக்கு தெரியாது. அந்த கூண்டுக்கு வரவே இங்க பழங்கால தாக்கல் வரைக்கல அவை வந்த உடனே எங்கட சமகாலத்தை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணிட்டு தான் வர்றவங்க. நீங்கள் டைம் கிடைக்கல உங்களுக்கு? எனக்கு டைம் கிடைக்கல. ஏன்னா இதுல நீங்க கதைக்கிற கதையில வச்சு நான் இப்ப எப்படி இருக்கின்றது கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவு இருக்கு எனக்கு. சரி சொல்லுங்க. அப்ப அச்சாணி கல்லண்டா தேர் ஓடாது. தேரோடாம ஒரு இடத்துல நின்றால் சம்பாசுரன் தசரதனே அச்சாணி கலண்டதுல ஏதாவது சம்பாசுரனுடைய சதி இருந்ததா? இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. அது இயல்பாவே கலண்டோட அப்ப நான் போய் என்னுடைய விரலை கொடுத்து அந்த சில்லு கலண்டு விழாமல் அச்சாணியாக என்னுடைய விரலை கொடுத்து அந்த தேரை நிறுத்தி வச்சிருந்ததால தசரதன் அந்த யுத்தத்துல வென்றேன். அவ்வளவு வலிமையான விரல்கள் அவங்களுடைய விரல்கள். அந்த காலத்துல அப்படி வலிமையான போர் பயிற்சிகள் எல்லாம் ஆற்றல் கேள்விப்படுகின்ற பொழுது ஒன்று நீங்கள் இப்படி விரலை கொடுத்த ஒரு விதமாக கேள்விப்பட்டோம். இன்னொரு விதத்திலே நீங்கள் அவர் தேரை செலுத்துவது குதிரை பாவிக்கின்ற அந்த கோலை பயன்படுத்தி நீங்கள் தேரை செலுத்தியதாகவும் என்று அறிகின்றோம். விரலோ கோலோ நீங்கள் வந்து அவருக்கு உதவி செய்ய உங்களை ஏற்படுத்தி உதவி செய்திருக்கு. உதவி செய்தால அவர் அப்ப சந்தோஷத்துல சொன்னார். அந்த யுத்தத்துல அவருக்கு வெற்றி கிடைச்சது. அப்ப சந்தோஷத்துல சொன்னார், நான் 2 பேரங்களை தாரன், என்ன விருப்பமான 2 பேரங்களை கேட்க சொல்லி. அப்ப எனக்கு அந்த நேரம் அது ஒரு முக்கியமானதா படி இல்லை. எனக்கு நான் ஒரு இளவரசி, எனக்கு அப்படின்னா மேதாவித்தனத்தோட நான் வேண்டாம்னு சொல்லல. எனக்கு எல்லா வசதியும் இருக்கு. பிறகு ஏன் அவர்கிட்ட ஒரு வரம் 2 வரத்தை தண்ட வேணும், எனக்கு அப்படி ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். இல்ல, நான் ஒரு அரசன், நான் ஒரு வாக்க சொன்னால் அதை காப்பாற்ற கையை கொடுத்து காப்பாற்றினா பெரிய ஒரு தியாகம் செய்ய மாட்டாங்க. அது தியாகம் மட்டுமில்லை. அவர் தசரதன் அந்த நேரம் சொன்னேன், நான்
ஒரு அரசன் அப்படித்தான் அந்த காலத்துல இருந்தது. ஒரு வாக்க கொடுத்தால் அதை கட்டாயம் நிறைவேற்றணும். அப்ப நான் 2 வரம் தாரன்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷம் உங்களுடைய அந்த அந்த ஒத்துழைப்பு யுத்தத்துல நீங்க ஒத்துழைப்பு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த அவருக்கு மட்டுமில்லையே யாருக்குமே அப்படி உதவி செய்திருந்தால் சந்தோஷம் தான் வந்திருக்கும். போனஸ் கொடுத்த மாதிரி உங்களுக்கு அந்த 2 வரம் தந்திருக்கு. அவ வரம் கேட்டார், எனக்கு உண்மையில அது தேவைப்படையில. அந்த அவர் சொன்னார், நான் வாக்க கொடுத்துட்டேன், இனி அதை நிறைவேற்றாட்டி எனக்கு அந்த அரசனா இருக்கிற எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற இல்லைன்ற ஒரு கெட்ட பேர் வந்துடும். நிறைவேற்றாடி அவர்கள் பிரச்சனை, நாங்கள் கொடுத்த வாக்க நிறைவேற்றினால்தான் எங்களுக்கு ஏதோ குற்றம் போல உணர இந்த காலத்தில் இருக்கின்றோம். அப்ப அவர் தன் வாக்க காப்பாற்றணும் பண்றதுக்காக இப்படியாவது 2 வரங்களை கேளுங்கன்னு சொன்னார். அப்ப நான் எனக்கு இப்ப எனக்கு தேவையில்லை, அப்படி தேவைப்படுற நேரம் நான் கேட்கிறேன். நீங்களும் பஃபர் ஸ்டாக்ல வச்சிருக்கீங்க இல்ல, அப்படி நான் பிளான் பண்ணி சொல்லி இல்ல, எனக்கு உண்மையா தேவையில்லை, அவர்கிட்ட மெனமண்ணும் கூடாது, அவர் கட்டாயம் கேட்கணும் பண்ற தரைக்குள்ள ஒரு பரிசு பொருளை தரைக்க நாங்கள் ஜிஜி வேண்டாம் என்னத்தை சொன்னாலும் ஒரு கவலையா இருக்கும் இல்லையா? அப்ப அவர்கிட்ட மேல நோக்கூடாதுக்காக நான் சொன்னேன், நான் தேவைப்படைக்க கேட்கிறேன் சொல்லி. அப்ப தசரதன் அப்படி நான் யோசிக்கல அந்த நேரம், அவர்கிட்ட மேல நோகாம இருக்கிறதுக்காகவும் நான் கேட்கிறேன். அவர் அரசன் கொடுத்தவாக காப்பாற்றணும் சொல்லிக்கல, நான் அவர்கிட்ட பதவிக்கும் ஒரு களங்கம் யுத்தத்துல மட்டுமில்ல அவருடைய வாழ்நாள் பூராவுமே நீங்கள் அவரை காப்பாற்றி கொண்டு இருந்திருக்கு. ஓ, அது மக்களும் அரசனும் அப்ப ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த காலத்துல அப்படி சொல்லினோம்னு நான் அங்க கேள்விப்பட்டேன், அரசன் எவ்வளி குடிகளும் அவ்வளி என்று. இப்ப நானும் ஒரு அரசன் மகளண்டைகளே எனக்கு அந்த தர்மங்களை பற்றி தெரியும். அப்ப நான் அதுக்காக மேனோவாமல் கல்யாணம் கட்ட வேண்டி அப்படி வந்தது. அது பிறகு அவர்கிட்ட இந்த இதுகளை கண்டு அவருக்கு பிள்ளைகள் இல்லையே நீண்ட காலம். நாங்கள் என்ன விதமாக ஒரு சான்றாதாரத்தோட ஒரு தரவு இருந்தது உங்களுக்கு யுத்தத்துல நீங்கள் அவருக்கு உதவி செய்தபடியால் அவர் 2 விதம் உண்டு, 2 வரத்தை தந்தார். இன்னொன்று அதுக்கு பிரதியோரமாக தான் உங்களை தான் திருமணம் செய்வதாகவும் அவர் சொல்லியிருந்தார், கேட்டிருந்தார். நீங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவித்ததா அறிகிறோம். அப்படி இல்லை, அப்படி ஒரு சம்பாஷணை நடக்க இல்லை. திருமணம் நடந்தது. சரி, ஏதோ ஒரு வகையில சந்தித்திருக்கேன். நாங்கள் சில பர்சனலான விஷயங்களை நான் கேட்கக்கூடாது, பிரைவசியை பற்றி நிறைய கதைக்கிற நாட்டில் இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்களுக்கு நீங்கள் அவரை காதல் திருமணமா அல்லது பெற்றோர்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா இல்லாத சியம்பரமா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு அவசியம் இல்லாத விஷயங்கள். எங்களுக்கு தேவை இந்த வரம் பற்றிய ஒரு விஷயத்தை தான் நாங்கள் எடுத்தாட வேண்டி இருக்கின்றோம். சரி, இப்ப நீங்கள் அவரை கல்யாணம் கட்டி குடும்பமா வாழ்றீங்க. அப்ப அவருக்கு ஏற்கனவே 2 மனைவியா? ஒரு மனைவி கோசலை. நீங்கள் அடுத்தது. சரி, 2 பேருக்குமே பிள்ளைகள் பிறந்தார்கள். என்ன அவருக்கு ராமனாக, உங்களுக்கு பரதன். ராமன் என்ன மாதிரி உங்களோட? ராமனே கோசலை தான் பெற்றது, ஆனா வளர்த்தது நான் தான். டைம் இல்லையோ? அப்படி இல்ல, எனக்கு அப்ப பரதன் பிறக்க இல்ல. அப்ப நான் எனக்கு குழந்தைகள் ஆசை. அப்ப ராமனை நான் தான் வளர்த்தேன். ராமனும் தண்டதாயை விட என்னில்தான் பாசமா இருந்தார். கூட்டு குடும்ப செட்டப்ல இருக்கிற மாதிரி அவரும் பாசமா இருந்தார். அப்ப நான் முதல்ல இது எனக்கு பரதன் பிறந்த பிறகு கூட இது செய்யறாண்டாலும் ராமனுக்கு செய்த பிறகுதான் பரதனுக்கு செய்யற அந்த அளவுக்கு ராமன்ல எனக்கு பாசம். அவரும் அதே மாதிரி சரி, அப்படி எல்லாம் யோசிச்ச நீங்கள் தசரதன் என்ற மன்னனை எந்த வழியிலையும் காப்பாற்றணும், உங்களுக்கும் தர்மங்கள் நீதிகள் தெரியும் என்று முதல் சொன்னீங்கள். அவர் மன்னன் நோக்குறாண்டு வரங்களை தேவையில்லாத கூட தூக்கி வச்சிருந்தீங்கள். தேர்ச்சிலுக்குள்ள அச்சாணியை கொடுத்து ஒரு அரசனுடைய கௌரவத்துக்காக காப்பாற்றினீங்க. இப்ப அவர் அந்த பிரச்சனை சொல்லுங்க. அசுரனை எல்லாம் வென்று இந்திரனுக்கு சந்தோஷம். இந்திரனுக்கு சந்தோஷம், அவர் இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுட்டேன். அவன் அந்த அசுரன் 10 தேர்கள் வைத்திருந்தான் என்று சொல்லி அவன் 10 தேர்கள் வச்சிருந்தான். அந்த யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சதால அந்த 10 தேரும் என்னுடைய கணவருக்கு கிடைச்சதால தசரதன் என்ற பெயர். ரதம் என்றால் தேர், தச என்றால் 10 தேர்களும் அவருக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் தசரதன் என்ற பெயர் அதுக்கு பிறகுதான் வந்தது. அவ தசரதன் என்ற பெயர் வருவதற்கும் அவர் அந்த போரிலே வெற்றி பெறுவதற்கும் நீங்கள் தான் காரணமா இருந்திருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் அவருக்கு உங்களோட ஒரு பெரிய விசுவாசம் ஒன்று இருந்திருக்கு. நீங்கள் ஒரு தன்னை அர்ப்பணிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பொம்பளை என்ற ஒரு விசுவாசம் இருந்து ஒரு நன்றி உணர்வு அவற்றை மனதில் ஒரு காதல் உணர்வு வந்திருக்கலாம், அவங்களுக்கு தெரியல. இப்ப ஓகே, அதை விடுவோம். சரி, இப்ப கல்யாணம் முடிஞ்சது. நீங்கள் இப்ப உங்களுக்கு ராமனை நீங்கள் செவிலி தாயா வளர்க்குறீங்க. ராமன் சரியான விருப்பம். சரி, அப்ப ஏன் ராமனை காட்டுக்கு அனுப்பணும்? இந்த வரங்களை அதுக்கு தான் பாவிச்சீங்கன்னு கேள்விப்படுறோம். உண்மையா பொய்யா? அதுக்குத்தான் பாவிச்சது உண்மை. ஆனா நான் பிளான் பண்ணி அப்படி திட்டமிட்டு நான்
கேட்கல அந்த வரங்களை. என்னுடைய சிநேகிதி கூனி வந்து சொன்னா அப்படி பரதனுக்கு என்னுடைய உற்ற நண்பி வந்து சொன்னா அப்படி ராமனுக்கு தசரதனுக்கு உடல்நிலை சரியில்லை, வயசாகி கொண்டு போகுதுன்றதால ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும் என்று அமைச்சர்கள் அரசன் எல்லாம் கூடி முடிவெடுத்து கொண்டு அதை சொல்றதுக்கு அரசன் இப்ப வந்து கொண்டிருக்கிறார். ஆனா நீ அதுக்கு விடாத, அப்படி நீ ராமன் முடிசூட விட்டால் நீ கோசலைக்கு அடிமையா இருக்கும். ராமனுக்கு முடிசூட்டு விழாண்டுதான் முதல் வந்து இந்த ஃப்ரெண்ட் எனக்கு சொன்னவா. அப்ப நான் எனக்கு சந்தோஷம், ஏனென்றா இந்த பிள்ளை ராமன், நான் பிறையிலேயோ அவன் இந்த பிள்ளை மாதிரி தான். அப்ப நான் உடனே என்னுடைய நான் போட்டிருந்த விலை உயர்ந்த முத்து மாலையில கலட்டி கையை கூனி கொடுத்தேன். அவ அதை சுழட்டி எறிஞ்சா, எனக்கு ஏன் எறிஞ்சான்னு தெரியல. என்ன சந்தோஷத்துல கொடுக்குற பரிசு யாரும் சுழட்டி எறிவினமான்னு என்னன்னு கேட்க, ராமன் முடி சூடினா கோசல தான் பட்டத்து ராணியா போவா, நீ அப்ப அடிமையா இருக்கணும் அவைக்கு உன்னுடைய இருக்கிற அன்பால சொன்னாவா இல்லாட்டி ராமன்ல ஏதாவது கோபம்? அவக்கு ராமன்ல கோபம் இருந்தது, அதாலதான் அவ அப்படி சொன்னா. ஆனா அந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு அது தெரியாது. அவக்கு கூச்சம் நம்பிட்டீங்க, பதவி பதிவோ போதுன்னு நீங்கள் சுயரூபத்திற்கு தொடங்கிட்டீங்க அப்படியா? இல்ல இல்ல, அவ இவ்வளவோ கரைப்பாறு கலைச்சால் கல்லும் கரையும் பண்ண மாதிரி அவ இவ்வளவோ எல்லாம் சொல்லித்தான் என்ன கரைச்சா. நான் அப்படி எல்லாம் நடக்காது. நீங்கள் மாறியதற்கு வரத்தை துஷ்பிரயோகப்படுத்துறதுக்கு நீங்கள் காரணம் இல்ல, கூனிதான் காரணம்னு சொல்றீங்களோ? துஷ்பிரயோகப்படுத்தினு நீங்க சொல்றீங்க. நீங்கள் ராமனை இவ்வளவு உயர்வான பிள்ளையா நினைச்ச ராமனை பட்டத்துக்குரியவன் அவன் தான். தசரதனுக்கு தேரிலே அச்சாணிய போட்டதுல இருந்து வரம் வாங்கினதுல இருந்து ராமனை உங்களோட பிள்ளையா வளர்த்ததுல இருந்து இவ்வளவு விசுவாசம் இருந்தீங்க. ராமனை காட்டுக்கு போய் சொல்லி உங்களோட மகனை முடிசூட சொல்லி சொல்லிட்டீங்களே, அப்ப நீங்கள் ஒரு துஷ்பிரயோகம் தானே. அந்த வரத்தை நீங்கள் சரியான நேரத்துல பயன்படுத்தி இருக்கீங்க. அது துஷ்பிரயோகம் என்று சொல்ல நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் ராமனும் என்ற பிள்ளைதான், பரதனும் என்ற பிள்ளைதான். ஆனால் ராமனை பெற்றது கோசல. கூனி சொன்னதுலயும் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி என்னுடைய மனதில் பட்டது. இல்ல, நீங்கள் ஒரு உங்களோட பிள்ளை மாதிரி நினைச்சு வளர்த்த மாதிரியே பிள்ளை அரசாண்டாலும் உங்களை தாய்க்கு உன்னதமானவரா நினைச்சிருப்பான் தானே. சில வேளை அவர் அரசனை வந்த அப்புறம் இப்படி மாறுவாரோ தெரியாண்டு எனக்கு ஒரு சந்தேகத்தோடய ராவன் மீதான அன்பு உங்களுக்கு இருந்திருக்கு. இல்ல இல்ல, முதல் அப்படி அன்பு இருக்கேல, கூனி சொல்ல எனக்கு அப்படி நீ அடிமையா இருக்கணும். சரி, நீங்கள் அவர்கள் உங்களோட சிந்தனைக்கெல்லாம் கூனிதான் முழு பொறுப்பு அவர்கிட்ட போல தூக்கி போடுறீங்க. என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் நான் ஆசைப்படுறது இல்ல. எந்த ஒரு தாயும் எப்படி கேட்டீங்க? முதலாவது வரம் கேட்டேன் பரதன் நாடாள வேணும். இரண்டாவது வரம் கேட்டது ராமன் 14 வருடம் காட்டுக்கு போகணும். 2 பேரத்தையும் கேட்டார். அவர் உடனே சம்மதிக்கல. அவர் தன்னுடைய பக்க நியாயங்களை சொன்னார். நானும் பிடிவாதமா இருந்தேன். அப்ப அவர் சொன்னார், சரி உண்ட பிள்ளைக்கு நான் பரதனுக்கு முடி சூட்டுறேன், அவனை அரசனாக்குறேன், ஆனால் ராமனை காட்டுக்கு போக சொல்லி அந்த வரத்தை காட்டுக்கு போறதால இடைஞ்சல் இல்லாம இருக்கும் அப்படி யோசிக்கல. காட்டுக்கு போறதால வேற நன்மைகள் உண்டாகும் என்று என்னுடைய மனதில் அப்பப்பட்டது. ராமன் காட்டுக்கு போறதால உங்களுக்கு நன்மை உண்டாகுமா பரதனுக்கு நன்மை உண்டாகும்? ராமனுக்கு நன்மை உண்டாகும் என்று ஏதோ மனதில் எந்த மனதில் பட்டதால ராமன் காட்டுக்கு போகணும் என்று கேட்டேன். அப்ப அவர் பிரசன்ல போட்டாலும் கொஞ்சம் லக்ஸரி பிரசன்ல போடுற மாதிரி. சரி, நல்லது. நீங்கள் அந்த வரத்தை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள் என்று கைகை நீங்கள் சொல்கிறீர்கள். அதை ஒரு வகையாக துஷ்பிரயோகப்படுத்தி இருக்கிறீர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதாவது ஒரு உதவியை செய்தவனிடமே, ஒரு சலுகையை தந்தவனிடமே, ஒரு சன்மானத்தை தந்தவனிடமே அந்த சன்மானத்தை வேதனைப்படுத்தும்படியாக பிரயோகம் செய்வது. ஒரு உதவியை பெற்றுவிட்டு உதவியை செய்தவனுக்கு அந்த உதவியை வைத்துக் கொண்டு அவனை விழுத்துகின்ற ஒரு செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற விடயம் தொடர்பாகத்தான் நாங்கள் புரிந்து கொண்டோம் நினைக்கின்றேன். மிக நீண்ட ஒரு வரலாற்றினை நாங்கள் கைகையுடன் பேசினோம். இடைவேளைக்கு செல்வதற்கு முன்பதாக டாக்டர், நீங்கள் இந்த கைகையினுடைய கதையை நீங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் நாங்கள் கேட்டோம். இவன் இந்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பாக எங்களுடைய வாழ்வோடு இந்த இவருடைய துஷ்பிரயோகம் எந்த வகையில் ஒத்து போகின்றது? நாங்கள் எப்படி வரம் பெற்றுகின்ற பொழுது அந்த வரத்தை வரம் கொடுத்தவனுக்கு எதிராக பாவிக்கின்றோம். உதாரணமாக தசரர் கொடுத்த வரம் வந்து ஒரு வெற்றி பேப்பரில் கையெழுத்து வைத்தது போலத்தான் இருக்கிறது. எதையும் எழுதி கொள்ளலாம். அது அதை வந்து இப்பொழுது தற்காலத்தில் சமகாலத்தில் வாழ்பவர்கள் இப்படி ஒருவர் மனமிளகி ஒரு சந்தோஷத்தில் ஒன்றை கொடுத்தால் அதை தவறாக பாவிக்கிறார்கள். உதாரணமாக எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர், அவருடைய வீட்டில் இன்னொரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் வந்து இருக்க கொஞ்ச நாள் இருந்து கொண்டு நாங்க வீடு பாக்குறோம்னு கேட்கும் போது அவர் சரி இருங்க கொண்டு கொடுத்தாரு. இருந்தா ஒரு 2 மாசத்துல சொல்லிச்சு, மேம் வந்து குடும்பம் வந்து எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, அப்ப எங்களுக்கு ஒரு லெட்டர் தாங்க, அக்ரிமெண்ட் லெட்டர், நாங்க இருக்கிறோம் டெனன்சி அக்ரிமெண்ட் தாங்க. இவரும் கொடுத்தது என்னன்னா, ஒரு நீங்க என்ன உதவி வேணாலும் செய்யறேன்னு சொன்னவர்.
அந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க கவுன்சில கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னே இவருக்கு அவைய வீட்டை விட்டு எழுப்ப முடியல. பிறகு இவருக்கும் அவங்களுக்கும் கதை இல்ல, கவுன்சிலோட தான் இவர் டீல் பண்ண வேண்டி வந்துட்டு அவை வீட்டுல இருத்திய அந்த ஒரு வரம் என்பது உதவி, ஒரு சலுகை, ஒரு சன்மானத்தை அந்த வீட்டுக்காரருக்கு எதிராகவே பாதித்து விட்டார். அவர்கள் கைகையை போல ஆகின்றார். அப்ப அவர் கைகையை போல சொல்றா, எனக்கு வேற வழி தெரியவில்லை, நான் என்ன செய்ய முடியும், என்னுடைய கையை சொன்னாங்களே பரதர், நான் என்னுடைய மகனை அரசாள வேண்டும், அதுக்காக நான் எதுவும் செய்வேன் போல அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காக மற்றவர்களுக்கு என்ன கெடுதல் வருவதை யோசிக்காமல் அவர்கள் உதவியை அவர்களுக்கு எதிராக பாவித்திருக்கிறார்கள். அப்படி பல கைகை மனமுள்ளவர்கள் நம் சமகாலத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நல்லது, இப்பொழுது நாங்கள் இடைவேளைக்குரிய நேரத்துக்கு வந்துவிட்டோம். டாக்டர் விவேக் அழகாக அந்த ஒப்பீட்டினை செய்திருந்தார். இங்கே நாங்கள் கைகேயி ராமனில் வைத்திருந்த பாசத்தை விமர்சிக்கவில்லை, தசரதனில் வைத்திருந்த பக்தியை விமர்சிக்கவில்லை. ஒரு சிற்றன்னையாக இருந்தாலும் மாற்றான் தாய் பிள்ளை என்ற பாகுபாடு காட்டாமல் அன்போடு அணைத்துக் கொண்டாரே, அந்த விடயம் எல்லாம் உன்னதமான விடயங்கள். எனவே கைகேயி வரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டு தன்னுடைய சின்னத்துக்காக பயன்படுத்தினால் அந்த விடயத்தோடு எங்களுடைய வாழ், அந்த விடயம் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த விடயத்தோடு நாங்கள் எந்த விதமாக பொருந்தி போகின்றோம் என்ற விடயத்தை தான் இங்கே மேலோங்குகிறது. எனவே கைகேயி அந்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் என்று நாங்கள் வாதிக்கின்றோம் என்பதற்காக கைகேயி என்கின்ற பாத்திரம் எள்ளிநகை ஆடப்படுகின்றது, கைகேயி ராமனில் வைத்திருக்கின்ற பாசம் கொச்சைப்படுத்தப்படுகின்றது என்ற தவறான புரிதலுக்கு நான் கொடுத்த தீக்குச்சியால் அந்த வீட்டினை கொளுத்தி பார்க்கின்ற தவறுகளை புரியாமல் கைகையினுடைய இந்த ஒரு இயல்பு எங்களினுடைய மிகப்பெரும் இயல்போடு ஒப்படி ஒத்துப்போகின்றது என்ற விடயத்தினை பார்ப்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என நினைக்கிறேன். இடைவெளியின் பின்பு அந்த ஒப்பீட்டினை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளியின் பின்பு மீண்டும் மீள் விசாரணை நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம். இங்கே கைகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். கைகேயி தான் பெற்ற வரங்களை முன்னொரு காலத்திலே தன்னுடைய கணவனாவதற்கு முன்பதாக பெற்ற வரத்தினை சரியான சந்தர்ப்பத்திலே தனது சுயநலங்களுக்காக பாவித்திருக்கிறார். டாக்டர் விவேக் சொன்னதை போல இந்த வரம் என்னவென்று தெரியாமலே வரம் கொடுப்பது, வெற்று தாளிலே கையெழுத்து போட்டு கொடுப்பதை போல எதை வேண்டும் வேண்டாலும் எழுதிக் கொள்கலாம், அவரை உயிரை கூட கேட்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதை போல. எனவே அந்த காலத்திலே அது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு வழக்காக இருந்தது. முன்பு கையெழுத்துகள் என்பது, கைநாட்டு என்பது வருவதற்கு முதல் ஒரு நம்பிக்கை ரீதியான ஒப்பந்தங்கள். இங்கே புலமைந்த நாடுகளில் கூட இந்த சீட்டு என்கின்ற ஒரு விடயம் பிடிக்கின்றார்கள், பெருமனை நம்பிக்கை அடிப்படையில். அப்படி ஒரு நம்பிக்கை அடிப்படையிலே கொடுத்த வரத்தினை துஷ்பிரயோகம் செய்தது தொடர்பாக எங்களுடைய வாழ்வோடு ஒப்பிட்டார். இந்த வீட்டிலே வாடகைக்கு, அதாவது நாங்கள் ஒருவரிடம் நன்மையை பெற்றுவிட்டு அந்த நன்மையை, அந்த சலுகையினை தந்தவருக்கு எதிராகவே பயன்படுத்தல, தந்தவரினுடைய அழிவுக்காக பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே நாங்கள் கைகேயினுடைய இந்த இயல்போடு நேயர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது கைகேயினுடைய இந்த இயல்போடு மாத்திரம் நாங்கள் பொருந்தி போகின்றோம். அந்த பொருத்தப்பாடை பற்றி அலசுவதற்கான ஒரு களமாகவே இந்த வாரம் அமைய பெற்றிருக்கின்றது. ஒரு நேரி பொழுது அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் கேட்கிறீங்க? ரோபின். வணக்கம் ரோபின். காயங்க. பிரேம். வணக்கம் பிரேம், சொல்லுங்க. பிரேம், அழைப்பில் இருக்கிறீங்களா? பிரேம், சொல்லுங்க. எல்லா இதிகாசங்களும் புராணங்களும் பல ஆயிரம் நூல்களுக்கு முதல் இந்தியாவில் எழுதப்பட்டது மனிதர்களால. இப்படியான நாடகங்கள் அங்கேயே போடுறது இல்லை, இப்ப அது பொருந்தது இல்லை. இங்க என்னத்துக்கு எங்களுக்கு ஐரோப்பால ரோபின், இந்த நிகழ்ச்சி என்ன ஏன் என்று கேட்கின்றார். அதில் சில நியாயமான கேள்வியா இருந்தாலும் கேட்பதற்குரிய இடம் இது அல்ல. பிரேம், நீங்கள் வாடிக்கையாளர் பிரிவு ஒன்று இருக்கின்றது, அங்கே அழைத்து முகாமையாளர்களுடன் இதை பற்றி பேச வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் எடுத்து இந்த நிகழ்ச்சி ஏன் என்பது எங்களிடம் கேட்கக்கூடாது. அதற்கான விளக்கங்களை அவர்கள் தருவார்கள். எங்கே எதை எப்படி பேசுவது, இடம் பொருள் ஏவல் தெரியாததால் தான் நாங்களும் எங்களுடைய தேசத்திலேயும் இன்னும் நிறையவே பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று தேச விடுதலை, எமக்கான சுபீட்சம், எமக்கான சுயாட்சி என்று பற்றி நாங்கள் நிறையவே ஆர்வத்துடன் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு முதலிலே தெரிய வேண்டிய விடயம் இடம் பொருள் ஏவல், எங்கே எதை எப்படி யாரிடம் பேசுவது என்று. அவருடைய கோரிக்கைக்கு பொருத்தமான இடம் இது அல்ல என்று நினைக்கின்றேன். நன்றி பிரேம், உங்களுடைய அழைப்புக்கு. ஒரு நேர அழைப்பில். வணக்கம். வணக்கம். நன்றி. வணக்கம். நான் காவலூர் வசந்த் கதைக்கிறேன். வணக்கம் வசந்த், சொல்லுங்க. நான் இதில் சொல்லுவேன், இந்த கையை அம்மை பாவம், ஆனா அவ செய்தது இப்பயும் அவருக்கு விளங்குதோ தெரியல. இந்த அடி உதவமா போல அண்ணன் தம்பி உதவ மாட்டான் ஒரு பழமொழியில உண்மையான மொழியை இந்த மக்கள்கிட்ட அவதூறாக வாங்கி கொண்டிருக்கிற நிலைமைக்கு வந்துட்டான். அந்த அடி என்றா என்னன்னு தெரியும் தானே.
பரதங்கூடி ராமன் பாதரட்சியை வச்சுத்தான் அரசால வலிக்கிட்டவன். என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்து விட நன்மையை செய்யுது. ஆனா அது மட்டும் இல்ல, அந்த மகனுக்கு திருப்பியும் அந்த மகன் அங்க கூட அதே ராவணன்கிட்ட போன அனுமன்கிட்ட கம்பன் சொல்லுகின்றான், அவனுடைய வாயில் இருந்து வரும் வார்த்தையிலே ராமனின் உயிர் தங்கி இருக்கின்றது என்று. ராமன் அன்றைக்கு அனுமன் சொல்லி இருப்பானா இருந்தால், சீதை கற்பழிக்கப்பட்டால் என்று சொல்லி இருந்தால், ராமன் அந்த களத்தில் உயிர் விட ஆயத்தம், உயிர் விட கூடிய கட்டத்திலே இருந்தான் என்று. அதே மகனுக்கு போற பழிய பாருங்கள். மீண்டும் போகின்றது என்று பார்த்தால், அந்த மகன், அந்த உத்தவ புருஷன் மீண்டும் ஒரு கோமா நிலைமைக்கு போய் தீ குடிப்பென்ற ஒரு இயந்திரத்தால தான் அவன் திருப்பி உயிர் பெற நிலைமை வருகின்றது. ஆனபடியா சில தவறுகளை சார்ந்து நின்று செய்தோமா இருந்தால், இன்றைக்கும் கூட அதிபர் சொன்ன கணக்கு, அன்று நம்முடைய தமிழ் மக்கள் பிள்ளைகள் கற்பழிக்கப்படவில்லை, ஆளாக இருந்தார்கள் என்ற ஒரு வார்த்தையை வெளிவிட்ட கணக்கு நமது இனத்துக்கு நமக்கும் உள்ள நிலைமையை ராமாயணத்தில் பலதுகள் ஒற்றுமையாக இருக்கின்றது. சிலர்களை ஒத்துக்கொண்டு போனோமா இருந்தாம் என்றால், அது நமக்கு நாங்களே செய்து கொள்ற என்கிற மக்களுக்கு நாங்க செய்கிற துரோகம் என்பதை கையை விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. சொல்லிக்கணும். சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்கோம்? அழைப்பில்லை. ஏதோ சொல்ல வந்தார் நினைக்கின்றேன், நான் தான் அவசரப்பட்டு விட்டேன் போல் இருக்கின்றது. இருந்தாலும் நன்றி உங்களுடைய அழைப்பிற்கு. அந்த நேயர் நன்கு புரிந்து கொண்டார். நாங்கள் இலக்கு வைக்கின்றது இந்த கண்ணாடிகளுக்கு ஊடாக, இந்த இலக்கிய கதாபாத்திர கண்ணாடிகளுக்கு ஊடாக எங்களினுடைய வாழ்வை. நிகழ்ச்சியின் ஆரம்பம் முதலே நான் தொடர்ச்சியாக பல தடவைகளையும் சொல்லிக் கொண்டு வந்தேன், இங்கே இலக்கு வைக்கப்படுகின்றது நாங்கள் என்று. இருந்தாலும் கூட முதலிலே அழைப்பிலே வந்த பிரேம், இங்கே நாடகங்களை போடுகின்றோம், இந்த அரச நாடகங்கள் என்று தேவைதானா என்று சொன்னார். அவர் கைகையை கூடாக, கைகையை மட்டும் பார்த்த குறுகிய பார்வையுடன் இருப்பதற்கு நாங்கள் தவறானவர்களாக ஆக மாட்டோம். கைகையை கூடாக எங்களினுடைய கையாளாக தரங்களை பாருங்கள், அகன்ற கண்ணாடி கூடாக அது எங்களுடைய பார்வை கோளாறுகளை ஒழிய நிகழ்ச்சியினுடைய கோளாறு அல்ல. எனவே இங்கே கைகையான நாடகத்தினை, கைகைக்கான தெருக்கூத்தினை, கைகைக்கான வடமொழி தென்மொழி கூத்தினை இங்கே நிகழ்த்தவில்லை. கைகையை கூட எங்களுடைய வாழ்வை பார்க்கின்றோம். பார்ப்பதற்கு மூன்றாம் கண்ணை திறந்து வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் அந்த புரிதல் கிடைக்கும் என்ற கருத்தோடு இன்னொரு நேர அழைப்பேன். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் லண்டன்ல இருந்து காண சிவசுப்ரமணியன் பேசுகிறேன். வணக்கம் சிவசுப்ரமணியன், சற்று உரத்து பேசுங்கள், உங்களோட குரல் தெளிவாக கேக்குது இல்ல? ஓகே, சாம் ஐயா அவர்களுக்கும் எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் கவிஞர், சொல்லுங்க. நான் அந்த முன்பகுதியை கேட்காதபடியால பெரிதாக விளக்கம் கூற முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையிலே கூறுகிறேன். இந்த பாரத காப்பியத்தை பற்றி, போரை பற்றி, பாரத போரை பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவமாக இருந்தாலும் இற்றவரை பாரதத்துக்கு நிகரான ஒரு மாபெரும் காப்பியம், அன்பு, பண்பு, தந்தை, தாய், கோபம், தாவம், நவரசங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் திரும்பி வருகிற பக்குவங்களை கொண்ட பிரமாண்டமான காப்பியம். ஆகவே அதனுடைய பாத்திரங்களை நான் கொச்சப்படுத்தவோ காயப்படுத்தவோ விரும்பவில்லை. அதிலே தர்மம் வெற்றி பெற்றிருக்கிறது, மக்கள் ஆட்சி மலர்ந்திருக்கிறது. மக்கள் ஆட்சிக்காக தலைமைத்துவங்கள் மாறி மாறி போர்களையும் இவைகளையும் புரிந்திருக்கிறார்கள். அதுல உள்ள தலைமைகளை ஏற்ற மாதிரி நாங்களும் எங்களுடைய நாட்டு இதோட இயல்பு வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறி, நான் முழுமையாக தெரியாதபடியால் கருத்து கூற முடியாவிட்டாலும் அந்த பாரத மகா காப்பியத்தை நான் போற்றுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நாங்கள் ராமாயணத்தை பற்றி பேசினோம், அவர் மகாபாரதத்தை பற்றி பேசினார். நாங்கள் எங்களினுடைய வாழ்வை பற்றி பார்க்க முற்பட்டோம், அவர் அந்த இலக்கியங்களை பற்றி மட்டுமே பார்த்துவிட்டு சென்றார். இது அவருடைய பார்வை, அவருடைய கருத்து என்பதை வைத்துக் கொண்டே நம்ம நேரிப்போம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கயல்வெளி. கயல்வெளி என்னண்டா எனக்கு கயல்வெளி சொல்லுங்க. கயல்வெளி, வணக்கம். என்ன கேட்கணுமெண்டா, காய்கிட்ட உண்மையாவே அவ ராமன் பாசத்தால தான் காட்டுக்கு அனுப்பினாவா, அல்லது ஒரு பிழையான சிநேகிதியின் ஆலோசனையை கேட்டு தந்த மகனுக்காக ஒரு தந்த நன்மைக்காக
ராமனை அனுப்பினவா? நல்ல கேள்வி கைல்வெளி. ஆனால் அந்த கேள்வியை நாங்கள் விட்டு விடுவோம். இப்ப எங்களுக்கு கையை போட்டு குடைந்து எழுந்து அவருக்கு மேலே இப்ப நாங்கள் போர்க்குற்றம் சுமத்த வேண்டிய தேவையில்லை. குற்றம் இல்லை, இதற்கு நான் குற்றம் என்று சொல்லவில்லை. இல்லை, நான் சொல்றேன் என்னென்றால் கைகேகி விட்டு விடுவோம். கைகேகி கூட எங்களுடைய வாழ்வை பார்ப்போம். எங்களுக்கு கைகேகி முக்கியம் இல்லை, அவர் வாழ்ந்து முடித்த பாத்திரம். அவர் எதற்காக ராமனை காட்டுக்கு அனுப்பினார் என்பது இன்று இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அல்ல. அவர் வேண்டின வரத்தை துஷ்பிரயோகம் செய்ததை போல நன்மை தந்தவர்களுக்கு எதிராக நாங்கள் செயல்படுகின்றோமா? எங்களுடைய வாழ்வை பிரட்டி பாருங்கள், சத்திரத்தை செய்யுங்கள். அதற்கான கத்தியும் கூட தரப்பட்டிருக்கிறது, செய்யுங்கள். நீங்க என்ன எனக்கு உண்மையாவே இந்த என்ன விளங்கல. இப்ப நீங்கள் வரம் படிதான் இப்ப கேள்வி கேட்க சொல்றீங்க. இல்ல, இது கைகேயி வாங்கிய வரத்தினை எவ்வளவோ காலத்துக்கு முதல் தசரதனிடம் வாங்கிய வரத்தினை தன்னுடைய சுயநலத்துக்காக பாவித்திருக்கின்றார். இதுதான் கையனுடைய வாழ்விலிருந்து நாங்கள் இன்று எடுத்து வைத்திருக்கின்ற ஒரு அண்டர்லைன். இந்த வரத்தை துஷ்பிரயோகம் செய்தல் என்பதை டாக்டர் விவேக் அழகாக சொல்லியிருந்தார். நாங்கள் ஒருவரோட உதவியை பெற்றுவிட்டு அந்த உதவியை வழங்கியவருக்கு எதிராகவே அதை பாவித்ததுக்கு ஒப்பான விடயம். எனவே இப்பொழுது நாங்கள் சமப்படுத்தி விட்டோம் கையினுடைய இந்த குணையல் ஒடுங்களை. எங்களை பற்றிய விஷயத்தை பேசுங்கள். இப்படி செய்வதாலே எங்களுக்கு வாழ்விலே விதமாக தறிகட்டு போகின்றோம் என்ற விடயங்களை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் கைகேயை போட்டு மீண்டும் மீண்டும் குழப்பிக் கொண்டிருப்பது அர்த்தமில்லை. கைகேயி ஒரு சுத்தியல், அந்த சுத்தியலால் எங்களை அடிப்போம், எங்களை செதுக்குவோம். சொல்லுங்கள், முடிந்தால் செதுக்குவோம், இல்லாட்டி கஷ்டப்பட்டு ஒரு சிலையை வடிக்க வேண்டும் என்று நாங்கள் செதுக்க தேவையில்லை. இல்லையா கேள்வி அழைப்பில் இருக்கிறீங்களோ? ஓகே, எனக்கு விளங்குது. ஹலோ, ஓகே, சரி அப்பா, தேங்க்யூ. நன்றி. நன்றி. நல்லது. நாங்கள் இலக்கிய கதைகளை இதற்கூடாக தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் இலக்கிய கதைகளை போட்டு சத்திரசிச்சை செய்து பட்டிமன்றம் நடத்தி வியாக்கியானம் செய்வது அல்ல இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அப்படி செய்துவிட்டால் அங்கே பிரேம் சொன்னதை போல நாங்கள் திருப்பியும் பழைய நாடகங்களை கொண்டு வந்து கூத்தடிக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்கு ஒப்பாக இருக்கும். அவர்களை விட்டு விடுவோம். அவர்கள் ஒரு தரவு, அந்த தரவு கூடாக, அந்த தொலைநோக்கு கருவி கூடாக எங்களை பாருங்கள். இன்று எங்களுடைய மானிட வாழ்வு செத்துக் கொண்டிருக்கின்றது. செத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மானிட வாழ்வுக்கு உயிர்ப்பு தேவை. அந்த உயிர்ப்புக்காகவே இவ்வளவு போராட்டங்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு நேர அழைப்பிலே. வணக்கம். வணக்கம் சார், நான் கிங்ஸ்லேருந்து சிவா. வணக்கம் சிவா, சொல்லுங்க. உங்களோட நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்த்து. வணக்கம் சார், நான் கிங்ஸ்லேருந்து சிவா. வணக்கம் சிவா, சொல்லுங்க. உங்களோட நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். நானும் சின்ன கேள்வியை போனோம். தொடர்ந்து நாங்கள் இப்ப இந்த நிகழ்ச்சி இதை பற்றி 2 வசனம் சொல்லி போட்டு நான் கேள்விக்கு வாரேன். இந்த உணர்ச்சி வசப்படுற கூட அது பாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், அது அதுல இருக்கிற கதாபாத்திரத்தை நீங்க கொண்டு வரீங்களோ அதாவது இப்ப சிச்சுவேஷனுக்கு ஏற்றதா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க கேள்விகளை கேட்கணும் முடியும். நீங்க அதை விமர்சனம் செய்யல தான் பாத்திரத்தை கொண்டு வச்சு எங்களோட வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஒத்து போகுது. அதான் எங்களுக்கு தேவை. கஜி நிலையில நிறைய பேர் இருக்கிறோம். இங்க ஒரு கடையை திறந்து போட்டு நான் எந்த சின்ன கொண்டு வந்து வைக்கிறேன். நல்ல வரம் கொடுத்த அவனுக்கு நீ இந்த கடையை பாருண்டு விசா இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த கடையை அள்ளி கொண்டு போயினவங்க நம்பர் இல்லாட்டியும் பரவாயில்ல, விசா இல்லாட்டியும் பரவாயில்ல, வந்து வேலை செய்ய ஒரு வரத்தை கொடுப்போம். ஆமாம், எத்தனை பேரு நாட்டுல இருந்து இங்க கூப்பிட்டு விடுவோம். அது நாங்க இரவு பகலா உழைச்சி அவர் இறங்கி வந்து விசா எடுத்தோம்னா அவர் பேரு தான் அவரு பேரு கண்டுபிடிக்க வேண்டிய நிலை வரும். ஒரு கல்யாணத்தை கட்டி வைப்போம், தேடி பொம்பளை தேடி கொண்டு வந்து நல்ல விஷயம் கொடுத்து நல்ல இதை செய்வோம். அடுத்து எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவ 2 பேருந்து ஒரு காலத்துல அவ தான் இவைக்கு எதிரியா வந்துருக்கணும். அப்படியான நிறைய பேர் எங்களோட வாழ்க்கையில இருக்கணும். அது தொடர்ந்து கொண்டு இந்த நின்று சொன்னா இந்த பண வாழ்க்கை எங்களோட ஊர்ல இருக்க ஒரு அன்பு வாழ்க்கை இருந்தது. சொந்த பந்தம் என்று சொல்லி அன்புகள் இந்த பிணைப்புல கூட்டு குடும்பமா தான் இருந்தனா. கூடுதலாய் ரோட்டுக்கு போனா அண்ணன் தம்பி மச்சான் மாமன் வாழ்ந்த வாழ்க்கை இருந்தது. இங்கே அண்ணன் தம்பி மச்சான் மாமன்னாலும் ஒரு ஜிலஸ், ஒரு பொறாமை, போட்டி, பூசல். எந்த பிள்ளை டான்ஸ் ஆடுதுண்டா இந்த பிள்ளை ஆடுதோ இல்லையோ கொண்டது கூட உனக்கு ஆடணும். நான் சாமத்தியோட 5000 ரூபாய் செலவு செய்தால் நான் 10,000 ரூபாய்க்கு செய்கிறது. போட்டு புறாமைகளுக்குள்ளதான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கஜையை மாதிரி அதாவது நல்ல குணங்கள் செய்தாலும் எங்களை மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கெட்ட குணங்கள் கஜையை மாதிரி நிறைய இருக்கு. மற்ற கால வாரிகளோட ஏற்றி விட்ட ஏணிகளை கொடுத்துறது. நன்றி சார், நீங்க தொடர்ந்து செய்யுங்க. என்னன்னு சொன்னா இவர்கள் கல்லறிகளாக நிறைய பேர் வைக்கணும். காய்க்கின்ற மரத்துக்கு எப்பொழுதுமே கல்லறைகள் விழுவது. நாங்கள் இந்த கல்லறையில பார்த்தா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறார்கள். நன்றி நன்றி சிவா, உங்களுடைய அழைப்பிற்கு.
அழகாக புரிந்து கொண்டார். அவருடைய அந்த கருத்திலிருந்து நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நன்கு புரிந்து கொண்டு கைகேயே ஒரு பொருளாக வைத்துக் கொண்டு எங்களுடைய அழகாக சொன்னார். நாங்கள் விசா இல்லாட்டில் வேலை செய்வதற்கான இலக்கங்கள் இல்லாதவர்களை கூட ஒரு சன்மானமாக கைகேயிக்கு கிடைத்த வரத்தினை போல வரம் கொடுத்து உதவி செய்து அவர்களை எங்களுடைய கடைகளிலே வேலைக்கு வைத்து விட்டார். அவர்கள் தில்லியில் இருந்து பணங்களை வாரி சுருட்டி கொண்டு அவர்கள் ஒரு கடையினை ஆரம்பிப்பார்கள். நாங்கள் கடையை வித்து விட்டு நடுத்தருக்கு வருகின்றோம். இங்கே கைகேயி தசரதனிடம் அவன் கொடுத்த வரத்தினை அவனுடைய மனம் நோகும்படியாக பாவித்ததுக்கு ஒப்பாக இருக்கிறது. எனவே அவர் கைகேயியை சத்திர சிகிச்சை செய்யவில்லை, கைகேயி என்ற கத்தியினாலே எங்களை வெட்டி பார்த்தார். அதுதான் மிக முக்கியமானது. எனவே கைகேயி ராமனை அனுப்பியது சரியா பிள்ளையா என்பதற்கு பட்டிமன்றம் நடத்துவதற்கு இங்கு ஏராளமான களங்கள் இருக்கின்றன. அங்கே போய் அந்த பட்டிமன்றங்களை நடத்துவது நல்லது. இன்னும் ஒரு நேருடைய அழைப்பு. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் பிரான்ஸ்ல இருந்து நோனா கலைக்கிறேன். வணக்கம் நோனா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் விவர். நான் இந்த கைகேயி பாத்திரம் வந்து அது எங்கட புராண இதிகாச ராமாயண பாரத கதைகள்ல வந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நிலைமையில எங்கட சூழ்நிலை யூரோப் மட்டுமில்ல, ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் முழுவதும் இப்படியான கைகேயை போல அவ வந்து நான் சின்ன காலத்துல படிச்சான், 12 வயதுல படிச்சான். பாரதத்துக்கு சகுனி, ராமாயணத்துக்கு கூனி என்ற பொம்பளை. ஆனால் இப்ப நடக்கிற சம்பவங்கள், எங்கட நாட்டு சம்பவங்கள், எங்கட நாட்டுல நடக்கிற பொலிட்டிக், என்னன்னு சொல்றது, அரசியல் பிரச்சனைகள், இதுகளை இப்ப டிவன் டெலிவிஷன்ல நான் கணக்க பேரை பாக்குறேன். அவர்கள் வந்து அரசாங்கத்தோட சேர்ந்து சிலர் அரசாங்க சார்பாக வந்து டிவன் டெலிவிஷனுக்கு அவர்கள் தாங்கள் நடத்த வேண்டும் என்று வாதாடுகிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்கள் வேறு ஏதோ ஒரு பக்கம் வாதாடுகிறார்கள். ஆனால் பொதுவாக நான் புலம்பெயர்ந்த தமிழர்கள், நாங்கள் புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள், நான் இன்று மேல சொல்கிறேன், இந்த யூரோப்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாங்கள் நினைக்க வேண்டியது, அதாவது நாங்கள் ஏன் இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், ஒருவரை ஒருவர் கெடுத்து வாழ்வதற்கு, ஒருவரை கேவலப்படுத்தி வாழ்வதற்கு இல்ல நாங்கள் இங்க வந்தது. இயன்றவரை நாங்கள் ஏன் வந்தோம் இந்த நாடுகளுக்கு, எல்லாத்தையும் இழந்து வந்தோம். சிலர் சிறிய இழந்து வந்தார்கள், சிலர் பெரிய தங்களோட வாழ்க்கையை இழந்து வந்திருக்கிறோம். ஆனபடியால் இந்த கைகேயை போன்றவர்களை நாங்கள் உதாரணமா வச்சு கதைக்கிறது, இந்த கதைகளை நாங்கள் உதாரணமா வச்சு எங்களுடைய இப்ப இளம் சமுதாயங்களுக்கு நாங்கள் பாடம் படிக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு ப்ரோக்ராம், நீங்க நடத்துற ப்ரோக்ராம். இந்த விடயத்திலே ஒரு விடயம் நான் அழுத்த வேண்டும். கைகை என்ற பாத்திரத்தை வைத்து இல்லை, கைகை என்ற பாத்திரத்தில் இருக்கின்ற ஒரு சில குணங்களை வைத்துக் கொண்டு அந்த குணங்கள், அந்த பொம்பளை செய்தது சரியான பிள்ளை. அதே மாதிரி நாங்கள் பிள்ளை விடக்கூடாது, நாங்கள் அந்த பிள்ளைகளை விடக்கூடாது. நான் இப்ப சொல்றது என்னென்றால், இளம் சமுதாயங்களுக்கு நாங்கள் படிப்பிக்க வேண்டிய சில விஷயங்கள், இப்ப இந்த கதைகளை வச்சு நாங்கள் உண்மைப்படி அப்ப பிரேமன்ற ஒரு ஆள் கதைத்தவர், அது படுப்பிள்ளையான கதை, அவற்ற கதை முழுக்கப்பிள்ளை. அவர் சொல்றது அவர் என்ன சொல்றார், ஆனா அது அவர் சில நேரம் கதை விளங்காமலோ அல்ல விளங்கியோ அல்ல வேணுமென்றோ கலைச்சிருக்கலாம். நாங்கள் கையையும் விட்டு விடுவோம், பிரேமையும் விட்டு விடுவோம், எங்களுடைய வாழ்க்கை பேசுவோம். சொல்லுங்க, நாங்கள் அதுக்காக நேரத்தை செலவழிக்க தேவையில்லை. இப்ப எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நாங்கள் இப்படியான வழியில போகாமல், அதாவது எங்கட வாழ்க்கையில நாங்கள் சில சீர்திருத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும். ராமாயணம், பாரதம் அது நடந்ததுதான், அந்த கதையில் நடந்ததுதான். அதே மாதிரி நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த பாத்திரங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்வை சீர்படுத்த வேண்டும், இளைய சமுதாயத்தினருக்கு இது முக்கியமாக இருக்கின்றது என்கின்ற பல கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். நல்லது, உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம் உங்களுடைய கருத்துக்களை. இன்னும் ஒரு நேர அழைப்பு. வணக்கம். 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 ஜெர்மனிலிருந்து மணிவண்ணன் பேசுறேன். யார் பேசுறீங்க? மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், சொல்லுங்க. என்ன நீங்க பரவமா செய்யும் விஷயங்களை எங்களுடைய தமிழ் மக்களுக்கு புரியவில்லை. புரியாமலும் இருந்து தெரியாமலும் இருப்பவர்கள் எங்களுடைய மக்கள். ஆனா அதை விளக்கமாகவும் கூற முடியாது. முக்கியமாக என்ன பண்றோம்ல இந்த சேவைக்கு என்னுடைய நன்றிகள். பாடுபடும் ஒரு விஷயத்துக்கு வாங்க. கைகேயி பற்றி வைத்துக் கொண்டு எங்களுடைய வாழ்வை பார்ப்பது. கைகேயி
நடந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில வந்து முக்கியமான ஆட்கள் அதுக்கு ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்யக்கூடாது. ஏற்கனவே ஈடுபட்ட மக்களுக்கு தலைவர்கள் அவர்கள் எப்படி சென்றார்களோ அந்த வழியிலேயே போய்கொண்டிருக்கிறது. அதனுடைய நம்முடைய நாடு நிச்சயமாக நமக்கு திரும்பி வரும். எதுக்கும் கவலை இல்லாமல் வாழ்வது. நன்றி. உங்களுடைய கூற்றுக்கு அது சந்தோஷத்தை தருகிறது. நாடு சுவிட்சமா போகின்றது. நாடு யாரு எந்த தலைமை முன்னெடுத்து செல்கின்றதோ அது வடிவாக கொண்டு போகும் என்ற அந்த மானசீக வார்த்தைகள் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் அதற்கும் கைகேகியினுடைய இந்த வரங்களை துஷ்பிரயோகம் செய்ததுக்கு என்ன சம்பந்தம் என்று எனக்கு ஒரு குழப்பம் இருக்கின்றது. இருந்தாலும் நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. டாக்டர் விவேக், இன்னும் ஒரு சில கருத்துக்கள் நீங்கள் சொல்ல தயாராக இருந்தது போல் தெரிந்தது. அந்த விடயத்தை வைத்து எங்களுடைய வாழ்வை மிகச்சுருக்கமாக சொல்லும் பொழுது, நீங்கள் வீடு என்று சொல்லும் பொழுது இன்னொரு இது ஞாபகம் வருகிறது. இங்க உள்ள சில புலம்பெயர்ந்த மக்கள், எனக்கு தெரிந்த ஒருவர் தன்னுடைய வீட்டை ஊரில் வைத்துவிட்டு வந்தார். நாட்டு பிரச்சனை காரணமாக ஒருத்தரை இருத்தி விட்டு நீங்கள் இந்த வீட்டை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள், அங்கே இருந்து இங்கே இருந்து எல்லா உதவியும் செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் வீட்டை விற்க போகும் பொழுது அங்க உள்ளவர் சொல்றாரு, நீங்க இங்க வந்தீங்கன்னா நான் காட்டி கொடுத்துருவேன் கவர்மெண்ட்டுக்கு, விற்கிறதா இருந்தா எனக்கு தான் கொடுக்கணும். இவர் செய்த உதவியை இவருக்கு எதிராக இவருடைய வீக் பாயிண்ட் வெறும் 10 கையெழுத்து கொடுத்த மாதிரி தான் அவருடைய எல்லாத்தையும் இவர் பாவித்துக் கொண்டு அவருக்கே திருப்பி எறிகிற மாதிரி. அப்ப இப்படியான குண இதுகளை தான் பார்க்க. சரி, இறுதியாக கைகேயி, திருமதி கைகேயி தசரதன் 10 பேர்களுடைய தசரதனை திருமணம் செய்து 2 வரங்களை வாங்கி இன்று 2000 ஆண்டுகளுக்கு அப்பால் கூட நாங்கள் பேசுகின்ற அளவுக்கு உங்களுடைய துஷ்பிரயோகம் இருந்திருக்கின்றது. நீங்கள் ஒரு நல்ல தீர்ச்சாரதி, ஒரு பெண்ணாக இருந்து நல்ல தீர்ச்சாரதி இருந்தது பெருமைக்குரிய விடயம். உங்களிடம் நிறையவே மரியாதைக்குரிய குண இயல்புகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த விடயம் தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. அந்த ஒரு விடயத்தை நாங்கள் உங்களிடமிருந்து எடுத்து ஆராய்கின்றோம் என்பதற்காக நீங்கள் ஒரு கலங்கப்பட்டவள் அல்லது கொச்சைப்படுத்தப்படக்கூடியவள், எள்ளிநகையாடப்படக்கூடியவள் என்ற ஒரு விடயத்துக்கு வர முடியாது. அதைட்டு நீங்களும் மனத்தாங்களும் கொண்டுவிடக் கூடாது. உங்களுடைய மனதை துன்புறுத்தி இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக இல்ல. எங்களுடைய நோக்கம் எங்களுடைய வாழ்வு. சரி, நீங்கள் இறுதியாக இந்த விசாரணையின் பின்பு, இந்த கருத்துக்களின் பின்பு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீங்க? நான் இங்க வந்து இப்ப இந்த நீங்கள் விசாரணை செய்யும் போது நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது, நான் என்னுடைய கணவனிட்ட பரதன் எனக்கும் மகன், தசரதனுக்கும் மகன், என்னுடைய குடும்பத்துக்குள்ள என்னுடைய கணவனிட்ட உரிமை இருக்கு. அப்ப என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் என்னுடைய கணவனிட்டத்தான் நான் அந்த வரத்தை கேட்டுனான். அதால பாதிப்பு வந்தது அது என்று சொல்லி என்ன குற்றவாளியாக்கணும். ஆனா இங்க நான் அவதானிச்சின விடயங்கள்ல ஒருவர் இன்னொருவர்கிட்டத்தான் ஏமாத்திருக்கார். நடந்த சம்பவங்களை பார்க்க இப்ப வாழ்ற மக்கள் அவருக்கும் மகன் தான். அப்ப நான் என்னுடைய கணவன்கிட்ட தான் கேட்டேன். வெளியில போய் நான் மிகப்பெரிய பாவங்களை தான் நாங்கள் செய்கிறோம். இப்ப நடக்கிற சம்பவங்கள் இதுல வந்து அப்புறம் அவதானிச்ச விடயங்கள்ல நான் செய்தது அப்படித்தான் தெரியுது. நான் செய்தது பிழை என்று நீங்கள் என்னில குற்றம் சாட்டுறீங்க. அப்ப நான் செய்த பிள்ளைன்னு நீங்க எல்லாம் திருந்தி எல்லோ வாழ வேணும். இப்ப இருக்கிறவர்கள் எல்லாம் திருந்தித்தான் வாழ வேணும். இன்னும் ஒரு 2000-3000 வருடங்களுக்கு பின்பு நானும் நீங்களும் டாக்டர் விவேக்கும் கூட இந்த இப்படி ஒரு கூண்டிலே மீண்டும் சாட்சிகளாக விசாரணைக்காக நிற்க வேண்டிய தேவைகள் எல்லாம். நல்லது நேயர்களே, நல்ல ஆக்கபூர்வமான கருத்துக்களோடு இன்றைய கைகேயினுடைய வாதம் இருந்தது. எனவே மீண்டும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்தில் நான் சொல்கின்றேன், இங்கே வருகின்ற பாத்திரங்களோடு நாங்கள் விளையாடுவதை தவிர்த்துக் கொள்வோம். இந்த பாத்திரங்களை போட்டு புரட்டி எடுத்து ராமன் உன்னை செய்தது சரியா பிழையா என்ற பட்டிவாதங்களுக்கு இங்கே ஏராளமான இடங்கள் இருக்கின்றன. அவற்றோடு வைத்துக் கொள்வோம். இங்கே இவர்களுக்கு கூட எங்களுடைய வாழ்வை பார்த்து எங்களை புரட்டி எடுத்து எங்களுக்காக நாங்கள் பட்டிமன்றம் செய்வோம். அது மிகவும் முக்கியமானது என்ற கருத்தோடு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் புதியதொரு வாரத்தில் புதியதொரு மீள் விசாரணை கதாபாத்திரத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் ஏற்றுக்கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி நேயர்களே.